திண்டிவனம் அருகே ஒலக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு. பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் எதிர்த்து வெற்றி காண்பதில் திமுக அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சியே அமையும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் குற்றங்களை நிகழ்த்துகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவரான பழனிசாமிக்கு அதிமுகவின் சார்களை நினைவிருக்கிறதா? அமைச்சர் சிவசங்கர் கேள்வி. சனாதன தர்மம் குறித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. வழக்கறிஞர் ஜெகநாத் உள்ளிட்ட 3 தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். ஜனவரி 31ஆம் தேதிக்குள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல். அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்பட்டால் பிற்படுத்தப்பட்டோர் உள்பட அனைத்து பிரிவினரும் பாதிக்கப்படுவார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. அரசியல் அமைப்பு குப்பை தொட்டியில் வீசப்பட்டுள்ளது. மணிப்பூர் காங்கிரஸ் எம்பி அகோம்சா அகோய்ஜாம் குற்றச்சாட்டு. மூடா விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தடை. கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. இளைஞர்களையும் தமிழ் சமூகத்தையும் ஏமாற்றியவர் சீமான். பாஜக உறுப்பினராகவே சீமான் மாறிவிட்டதாக கோவையில் திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி குற்றச்சாட்டு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை படைத்து வரும் சாதனைகளால் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு பள்ளிகள் நம் பெருமையின் அடையாளம் என்று உரக்கச் சொல்லுவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். 1000 ஆண்டுகள் ஆனாலும் பெரியாரை பற்றி மக்கள் பேசுவார்கள். சீமானுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தமிழக அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர். புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி பிப்ரவரி முதல் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. சென்னை திண்டிவனம் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய சாலை. கருங்குடி பூஞ்சேரி இடையே உள்ள 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். புதுக்கோட்டை திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் பணியிட மாற்றம். மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவு. தஞ்சையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவினர் வாக்குவாதம். பாஜக மாவட்ட தலைவராக ஜெய் சதீஷ் மீண்டும் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 7.82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 50,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை. மதுரையிலிருந்து கொழும்பு செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு. விமானம் புறப்பட தாமதமானதால் பல மணி நேரமாக விமானத்திற்குள்ளேயே காத்திருந்த பயணிகள் அவதி. திருப்பூர் அருகே காதலிக்க மறுத்த பெண்ணின் கழுத்தை அறுத்த இளைஞர் தற்கொலை. கத்திக்குத்தில் படுகாயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.
லாபம் கிடைக்கும் என்றால் சீமான் தன்னையே கொச்சைப்படுத்திக் கொள்வார். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி விமர்சனம். சாம்சங் இந்தியா தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு. தயார் நிலையில் GSLV F-15 ராக்கெட் நாளை மறுநாள் விண்ணில் பாய்கிறது. டெல்லிக்கு வழங்கும் தண்ணீரில் அமோனியா அதிகரிப்புக்கு பாஜக தலைமையிலான ஹரியானா அரசுதான் காரணம். டெல்லி அரசின் குற்றச்சாட்டுக்கு ஹரியானா அரசு நாளை பதிலளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் அரிய வகை நரம்பியல் நோய் 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. புனேவில் ஒருவர் உயிரிழப்பு என தகவல். பாகிஸ்தானில் எரிவாயு ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி வெடித்து விபத்து. 6 பேர் உயிரிழப்பு, 31 பேர் படுகாயம். உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய இயக்குநராக இருக்கும் ஷேக் ஹசீனாவின் மகளை நீக்க வேண்டும். உலக சுகாதார நிறுவனத்துக்கு வங்கதேச அரசு நெருக்கடி. பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்ரேல் அனுமதி. காசாவுக்கு திரும்பும் பாலஸ்தீனியர்கள்.